இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவர்கள் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. பாவ பிரமாணம் என்கிற பிரமாணத்தினின்று என்னை அது விடுதலையாக்கிற்று. அது என்னங்க பாவ பிரமாணம்? பாவம் நான் சொன்னேன் பழைய பிரமாணம். பழைய பிரமாணத்தின்படி பாவம் செய்த ஒருவன் பலியிட்டான். தொடர்ச்சியா பலியிட்டுக்கிட்டே இருந்தான். கடைசி வரைக்கும் அவன் இருக்கிற வரைக்கும் பலிக்கிட்டே இருப்பான். ரிலீஃப் வாங்கிட்டே இருப்பான். இன்ட்ரீம் இடைக்கால ரிலீஃப் வாங்கிட்டே இருப்பான். ஆனா பெர்மனன்ட் ரிலீஃப் ஒண்ணு வந்துச்சு. இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமா கிறிஸ்து நமக்கு பலியிட்டாரு. அந்த ஒரே ஒரு பலி தெளிவா சொல்றா பாருங்க. இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவ பிரமாணத்தின்று விடுதலையாக்கிற்று. இந்த காலத்துல மரணம் என்கிற ஒன்று ஒரு பெரிய கொடிதான ஒன்று. ஏன்னா இன்ட்ரீமாக அவங்க விடுதலை வாங்கி கொண்டிருந்தார்கள். அந்த பாவ பிரமாணத்தினின்று இடைக்காலமா தான் ரிலீஃப் வாங்கினாங்க. அந்த மரணம் அவர்களை ஆண்டு கொண்டது. பாதாளம் அவர்களை ஆண்டு கொண்டது. ஆனால் கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பதாக, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக, மரணத்தை மரணத்தால் வென்று அவர் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக, அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாய் மரணம் விழுங்கப்படுகிறது, சாபம் விழுங்கப்படுகிறது. தெளிவா சொல்றார். மரணம் பாவம் என்னும் பிரமாணம் கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு விடுதலை நமக்கு கொடுக்கிறது. அதனுடைய விடுதலை ஆயிற்றோம். மரணம் பாவம் என்கிற பிரமாணத்தின் விடுதலையாக்கப்பட்ட கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாய். தெளிவசனம் மரித்த கிறிஸ்து மரிப்பதில்லை. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. உலகத்தில் இருக்க எல்லாரும் மரிச்சாங்க. எல்லாரும் மரிச்சாங்க. அது மட்டும் இல்ல, உயிர்த்தெழுதலும் நடந்துச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்துச்சு உயிர்த்தெழுதல். தெரியுமா? எலியா ஒரு சாரிபாத் ஒரு விதவையின் வீட்டுல தங்கி இருக்கும்போது மகன் மரிச்சு போனான். உயிரோடு எழுப்பினார். எலிசா சூனேமித்தியார் மகனை உயிரோடு எழுப்பினார். இயேசு கிறிஸ்து 400 விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். லாசருவை உயிரோடு எழுப்பினார். அவங்கள உயிர்த்தெழுந்தாங்கல்ல. மரிச்சவங்க சிறுபெண் தலித்தகமே எழுந்துரு உயிரோடு எந்திரிச்சாங்கல்ல. அப்ப என்னங்க, எந்திரிச்சவங்க மீண்டும் மரிச்சாங்க. மரிச்சவங்க திரும்பி வரல, உயிரோடு எழுந்தார்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் உயிரோடு எழுந்தார்கள். எழுந்தவர்கள் மீண்டும் மரித்தார்கள். மரித்தவர்கள் மீண்டும் உயிரோடு வரவில்லை. ஆனா கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பதாக இரண்டாவது அவர் மரிக்கவில்லை, என்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்து 2024 ஆண்டு ஆகிறது. என்றும் உயிரோடு இருக்கிறார். 2024 ஆண்டு கொண்டு மரித்து உயிரோடு எழுந்த கிறிஸ்து அதுக்கு பிறகு மரிக்கல. வேதம் தெளிவாய் சொல்ல, அவர் இனி மரிப்பதில்லை, மரணம் இவனை ஆண்டு கொள்வதில்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஆனா உயிர்த்தெழுந்த மனிதர்கள் ரெண்டாவது மரிச்சிட்டாங்க. லாசரு மரிச்சிட்டாருங்க. சின்ன பொண்ணு மரிச்சிட்டா. எல்லாரும் மரிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க உயிரோடு எழும்பல. 400 விதவின் மகன் மரிச்சிட்டான், உயிரோடு எழும்பல. கிறிஸ்து மட்டும் மரித்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர் மரிக்கல. அதுதாங்க கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை தாங்க பாவத்தின் நம்ம விடுதலையாக்குகிறது. இன்னைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். மோசே பேசும்போது, நீர் யார், உன்னுடைய நாமம் என்ன? இதோ இருக்கிறவராகவே இருக்கிறேன். அன்னைக்கு எப்படி இருந்தாலும் அப்படியே இன்னைக்கு இருக்கிறார். அவர் மாற மாட்டார். அவர் மாறாதவர். 2024 வருஷம் ஆகுதா? அப்போ அவருக்கு வயசு இல்லைங்க. அவர் எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கிறார்.
அவருக்கு எந்த மாற்றமும் கிடையாது. அவர் மாறாத ஒருவர். நம்ம மாறுவோம், நம்ம இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு போயிருவோம். ஆனா அவர் அப்படி இல்லை, மாறாத கிறிஸ்து. மாறாத கிறிஸ்து மாற மாட்டார். அப்போ அந்த புதிய உடன்படிக்கையா இருக்கிற கிறிஸ்து நமக்குள் வரும்போது, அவர் உள்ள வந்துட்டாரு, அந்த பாவம் அப்படியே வெளியே போயிடும். இந்த பாவம் அப்படியே வெளியே போயிடும். இந்த பாவத்து தன்மைகள் அப்படியே கழுவப்பட்டு விடும். புது மனிதனாய் மாற்றப்பட்டு விடுவோம். புதிய மனிதனாய் நாம் மாறி விடுவோம். அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் ஸ்தேவா பெரிய பெரிய ஸ்காலருங்க, அவரு பெரிய கல்விமான், பெரிய கோடீஸ்வரன். ஆனா எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்காக அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. எப்படிங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், எல்லாம் வேண்டாம், கிறிஸ்துவுக்காக போறேன் போயிட்டார். எப்படிங்க? அந்த ரத்தம் அவரை கழுவினதுனாலே புதிய மனிதனாய் அவரை மாற்றி விட்டது. புதிய மனிதனாய் மாற்றி விட்டது. மேல்நாட்டு மிஷினரிகள் வந்தாங்க. பேராயர் கால்டுவல் வந்தாரு, ஜி போப் வந்தாங்க, எமி கார்மிக்கலமையார், நெல்லையப்போசன் சிடி ரேனியஸ், ராக்லண்ட், இப்படி பரிசுத்தவான்கள்லாம் வந்தாங்க. அவங்க ஒன்னும் இல்லாமல அங்க இருந்து வந்தாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, மில்லினியர்ஸ்ங்க. அவங்க பெரிய படிச்சவங்க, ஸ்காலர்ஸ். பரிசுத்தவான் கால்டுவல் பிஷப்லாம் PhD வாங்கினவர் கிளாக்ஸ்கோ பல்கலைக்கழகத்துல, இங்கிலாந்துல இருக்கிற கிளாக்ஸோ பல்கலைக்கழகத்துல PhD வாங்கின டாக்டர் அவர். ஜி போப் பெரிய ஸ்காலர். உங்களை ஏன் எங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க? இயேசுவின் அன்பை அறிவிக்கும்படியாக, அந்த நிச்சயத்தை பெற்றிருந்ததுனால அந்த உயிர்த்தெழுதலை வல்லமைகளை கொண்டு வந்துச்சு. கிறிஸ்துவின் அன்பை அறிவித்தார்கள். கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்க நாட்டுக்கு திரும்பி போகல. பேராயர் கால்டுவல் அவங்க நாட்டுக்கு திரும்பி போகல. சிட்டி பரிசுத்தவான் ரேனியஸ், நெல்லையப்போஸ்தலன் திரும்பி போகல. அவருடைய கல்லறைகள் எல்லாம் நம்ம பக்கத்துல தான் இருக்கு. எமி கார்மிக்கலமையார் திரும்பி போகல. அவருடைய கல்லறைகள் நம்ம பக்கத்துல தான் இருக்கு. ஏன் வந்தாங்க? கிறிஸ்துவின் அன்பு நம்மை விடுதலையாக்கும்படி அந்த அன்பு அவர்களை அனுப்பினது. அவங்க சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க, நம்ம ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள இருக்கிறதா? அன்பு அன்பு கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு பேசுகிறதுல இல்ல, வாழ்க்கையில காட்டணும். காட்டுறீங்களா? வாழ்க்கையில கிறிஸ்துவின் அன்போடு இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்போடு எப்படி அன்போடு இருக்கீங்க? வாழ்க்கையில மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறீர்களா? பேசுகிறது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்ல, பேசிட்டு போறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. லைஃப் ஸ்டைல காட்டணுங்க, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கோபம் வரும், எல்லா மனுஷனுக்கும் கோபம் வரும், எனக்கும் கோபம் வரும், எல்லாருக்கும் கோபம் வரும். கோபம் வந்துட்டுனால கிறிஸ்துவின் அன்பை காட்டாத மனுஷனா இல்லைங்க, இல்ல. வாழ்க்கையிலே கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காட்டுறீங்களா? அவருடைய அன்பை காட்டுறீங்களா? மற்றவர்களுக்கு அன்பை பிரதிபலிக்கிறீங்களா? மற்றவர்களுக்கு அன்பை அறிவிக்கீங்களா? உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? இந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? அவர் இடத்துல வாங்க, அவருடைய ஆசீர்வாதத்தை நடத்துவார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் இடத்தில் நாங்கள் கடந்து வருவதற்கு, அவருடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வல்லமையான கரம் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.